ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மதி வெளியே உட்காந்துட்ருக்கிறதுனால அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட வீட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டமும் கூடிட்டாங்க. இப்போது வேறு வழி இல்லாமல் மாப்பிள்ளை கிட்டே சொல்லிட்டு வரேன்னு அவங்க அத்தையும் மாமாவும் மன்னிப்பும் கேட்க மாட்டேன்றா, வெளியிலே உட்காந்துட்ருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன்றான்னு சொல்லிட்டு திரும்ப பேசிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. இந்த சைடு நம்ம மலர் என்ன பண்ணுறாங்க, மதி என்னதான் மலர்கிட்ட கோவமாக பேசினாலையும் மதி வெளியே தனியாக உட்காந்துட்டு தானே எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க, பேசாமல் மதிக்கு சப்போர்ட்டாக நாம் போய் வெளியே உட்காருவோன்னு வெளியே வந்து உட்காந்துட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே மதிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்ம எவ்வளோ தூரம் அவங்கள கோவத்தில் ஹர்ட் பண்ணி பேசினாலையும் நமக்காக வந்து வெளியே உட்காந்துட்ருக்காங்க, நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த குடும்பத்துக்குள்ளே இவங்க வாக்கப்பட்டு பாவம் இவங்க தான் கஷ்டப்படுறாங்க. நடந்த கோவத்தில் அவங்கக்கிட்ட நம்ம கோவமாக பேசியிருக்கக்கூடாது, பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ மதியம் எந்திரிச்சு வராங்க. சாரிங்க அப்படின்னும் அமைதியாகவே இருக்காங்க. மலர், என்னை மன்னிச்சிடுங்க, நான் எதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன், நீங்கள் அப்படி கிடையாது தான், இந்த குடும்பத்துக்காக தான் குடும்பம்னு எல்லாத்தையும் யோசிச்சு முடிவெடுத்து அவங்க என்ன சொன்னாலும் விட்டு கொடுத்து பேசிகிட்ருக்கீங்க, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அப்படி நான் பேசியிருக்கக்கூடாது. இவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாத்தையுமே வேணும்னே கோவப்பட்டு பேசிகிட்ருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நான் பேசினதில் பாதி % கூட அவங்க கரெக்டாக சொல்லவே இல்லை, அவங்களா இஷ்டத்துக்கு சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. அந்த கோவத்தில் தான் நான் ஏதோ அப்படி பேசிட்டேன், நீங்கள் என்ன சாரி கேட்க சொன்னதும் மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல மதி அப்படின்றாங்க. இப்போது அடுத்து அவங்க மாப்பிள்ளை கிட்ட சொன்ன உடனே அவர் பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க. இவ்வளோ தூரம் நம்ம அவளுக்கு எடுத்து சொல்லியும் திமிரு பிடிச்சி போய் இருக்காளா, மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சுரேஷ் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியும் வெளியில் உட்காந்துட்டு இருக்காளா, இப்போ என்ன பண்ணுறான்னு பாருங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, மாமா அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலையப்படாதீங்க மாமா, இன்னும் 5 நிமிஷத்தில் நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்றாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க மாப்பிள்ளை, திரும்ப திரும்ப உங்களுக்கு சிரமம் கொடுக்குறோன்னு, நீங்கள் தான் சுரேஷ்க்கு மதியம் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அதை நாங்கள் தப்புன்னு சொல்ல வரல. என்ன பிரச்சனை வந்தாலையும் அவங்களோட விஷயத்தில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலையும் அது நீங்கள் இல்லாமல் நடக்காது இல்லைங்களா, அப்போது நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சதுலேயே அர்த்தம் இல்லாமல் போயிடுங்களே, அதனால தான் மாப்பிள்ளை எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னும். சரிதான் மாமா, என்னை மதித்து நீங்கள் இவ்வளோ அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொன்னதுக்கு நன்றி மாமா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி தங்கராஜ் வந்து அவருடைய மாமா கிட்டே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இப்போது அடுத்து அவர் யோசிக்கிற ஒரே விஷயம், மதி பயப்படுற ஒரே ஆளாக அவங்க அப்பா அம்மா மட்டும்தான், அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு மதி நினைக்கிறா. அப்போது அதை வச்சு தான் மதியை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போது உடம்பு சரியில்லாதவங்களே இங்கே கூப்பிட்டுட்டு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் பேசி ப்ரெஷர் ஆனால் திரும்ப அவருடைய அப்பாவுக்கு என்ன வேணாலே ஆகினான்னு மதி பயந்துகிட்டே இருக்காங்க. அவங்களும் எடுத்து சொல்லி புரிய வச்சாங்க. ஆனால் மதி செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லிட்டாங்க. இப்போ அதனால் அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேராக தங்கராஜ் வந்து அவங்க வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க மதியோடைய அப்பா அம்மா கிட்ட. அங்கே போய் நின்ன உடனே இப்போ தானே நம்ம சம்மந்தி வீட்டில் இவரை பார்த்து வந்தோம், திரும்பவும் சார் இங்கே வந்திருக்கிறாரேன்னு எந்திரிச்சு ஓடி வராரு. சார் வாங்க சார், என்ன வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, ஃபோன் பண்ணியிருந்தா ஒரு வார்த்தை நானே வந்திருப்பேனே அப்படின்னு எல்லா மதி விஷயமா பேசதான், அதுக்கு நீங்கள் வந்தால் சரியாக இருக்காது, நானே நேரில் வந்து உங்களையும் கையோட கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னதும், என்ன சார் சொல்கிறீங்க, திரும்பவும் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்றாங்க. ஆமாம் சார், நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு அவ்வளோ தூரம் எடுத்து சொன்னீங்களே தேவராஜ், ஆனால் உங்கள் பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியுமா, நீங்களே வந்து நேர்லேயே பாருங்கள் வாங்க அப்படின்றாங்க. இப்போ திரும்பவும் அலறி அடிச்சுட்டு பயந்துட்டு வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் தங்கராஜ் கூட காரில் வந்துட்டுருக்காங்க. காரில் வந்துட்டு இருக்கும்போது தங்கராஜ் மதியை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்காரு. உங்கள் பொண்ணு மட்டும் ஏன் இப்படி இருக்கா, அந்த வீட்டோடைய பொண்ணு அந்த மருமகளாக இருக்கிற அழகு மலர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்பம்னு எப்படி செஞ்சிட்ருக்கா, மதிக்கு சின்ன விஷயத்த கூட செய்ய முடியாதா, புருஷனுக்கு தானே டம்ளரை எடுத்துகிட்டு வைக்க சொன்னாங்க, புருஷனுடைய டம்ளரை, அது கூட ஒரு குத்தமா, அதுக்காக அத்தையை எதிர்த்து பேசி பெரியவங்களை மரியாதை இல்லாமல் பேசி இந்த அளவுக்கு ஆகலாமா, இப்போது நடந்த விஷயத்துக்கு சாரி கேட்டுட்டு அம்மா கேட்டால் உள்ளே போன்னு சுரேஷ் சொல்லியிருக்கான், இதில் என்ன தப்பு இருக்குது, பெரியவங்க கிட்ட பேசினதுக்காக சாரி நான் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மதி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு வேலையை பார்க்கலான்னு இல்லாமல் நான் எந்த தப்பும் செய்யலை, மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு வீட்டை விட்டு வெளியில் உட்காந்துட்ருக்கா மதி. இதனால் தெரு முழுக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கௌரவமாக வாழ்கிறவங்க எங்களுடைய மாமா குடும்பம், அந்த வீட்டோடைய மாப்பிள்ளைண்டா, எனக்கு ஏதாச்சும் கௌரவ குறைச்சல் வந்துடணும், அவங்க பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாங்க. ஸோ தங்கராஜ் பொண்ணு எடுத்துருக்கிற வீட்டில் கௌரவமாக இருக்கணும்ல, அதுதானே நியாயம், அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்குது, உங்கள் பொண்ணு செய்கிற காரியத்தை நீங்களே வந்து நேர்லேயே பாருங்கள், அவள் ஏன் இப்படி இருக்கா, நீங்கள் எடுத்து சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. வரும்போதெல்லாம் சார் நாங்கள் அவளுக்கு எவ்வளோ எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு தான் வந்தோம், இது மாதிரிலாம் நடந்துக்காத மதி, இனிமேல் கரெக்டாக இருன்னு ஒரு சாரி கேட்க முடியாத மதி வந்து இங்கே உட்காந்துட்ருக்காளா, நான் வரேன் அப்படின்றாங்க.
உங்களுக்கே தெரியும் தேவராஜ் உங்கள் பொண்ணை பற்றி என்கிட்ட ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி சுரேஷ்க்கும் மதிக்கும் நடந்த பிரச்சனை இல்லை சாரி கேட்க சொன்னதுக்கு உங்கள் பொண்ணு எந்த அளவுக்கு பிடிவாதமாக இருந்தான்னு. ஆனால் அப்போ வேற, இப்போது இது வாழ்க்கை, உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கை. அதை யோசிச்சாச்சும் மதி குடும்பத்தை அனுசரித்து போகணும்ல. வாழ வந்த வீட்டில் இப்படி தான் மதி நடந்தப்பாளான்னு அப்படி பேசிக்கிட்டே வீட்டுக்கிட்ட வந்து நிற்கிறாரு. வண்டி விட்டு இறங்கின உடனே பாருங்க சார், பாருங்கள் உங்கள் பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இதுதான் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போன லட்சணமா, இனி மதி இப்படியெல்லாம் நடந்துக்கக்கூடாதுன்னு சொன்ன லட்சணமா அப்படின்னு கேட்கவும் மதி இவங்கள பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. திரும்பவும் அப்பா அம்மா போய் இவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரேன்னு பயங்கரமாக இன்னும் கோவம் தான் அவங்களுக்கு அதிகமாகுது. இப்போது வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டே வந்துட்டு இருக்கவும் அவங்க அம்மா ஓடி வந்து மதியை எல்லாரும் பார்க்குறாங்கன்னு கூட இல்லாமல் 2-3 அடி கோவத்தில் வேகமாக அடிக்கிறாங்க. மலர் போயிட்டு அம்மாம்மா என்னம்மா பண்ணுறீங்க, அமைதியாக இருங்கம்மா அப்படின்னுமோ, இல்லை நீ மலரு விடு மலரு அப்படின்னு வேகமாக அடிக்கிறாங்க. அம்மா இப்போ நான் என்ன பண்ணேன், எதுக்காக நீயும் அப்பாவும் திரும்பவும் இங்கே வந்தீங்க அப்படின்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க மதி, நாங்கள் உயிரோடு இருக்கணுமா இல்லை மொத்தமாக செத்து குழியில் போகணும்னு நீ நினைக்கிறியா? உனக்கு அடுத்து உன் தங்கச்சி இருக்க, அவளை பற்றி கொஞ்சமாச்சு நீ கவலைப்படுறியா? உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து எங்களால் நிற்க முடியாது மதி. இப்போ தானே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே உனக்கு நானும் அப்பாவும் அவ்வளோ எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்லிட்டு போகணும். ஆனால் அடுத்து 5 நிமிஷத்தில் பிரச்சனையை பண்ணிட்டு வந்து இப்படி வெயிட்டை விட்டு வெளியே நின்றுருக்கே, இதெல்லாம் உனக்கே நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. மா நானாக ஒன்றும் வீட்டை விட்டு வெளியில் வந்து நிற்கலையே, நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்த உங்கள் மாப்பிள்ளை தானே வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியில் போனார், அதான் நான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. பார்த்தீங்களா சார், உங்கள் முன்னாடியே உங்கள் பொண்ணு எப்படி பேசுகிறா பார்த்தீங்களான்னு தங்கராஜ் சொல்லவும், நீங்கள் தான் இவங்கள போய் கூட்டிகிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது என் அப்பா அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஏன் அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏமா இந்த வீட்டில் நாங்கள் யார் சொன்னாலையும் தான் நீ கேட்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கிற, அப்போது உன் அப்பா அம்மா சொன்னால் தானே நீ கேட்ப, எங்கே உன் அப்பா அம்மா பேச்சுக்கே நீ அடங்காத மாதிரி தான் தெரியுது. என்னதான் இருந்தாலும் உன் அப்பா அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுத்தா அவங்களுக்கு உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி டென்ஷன் ஆக்குனா உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, அவங்களுக்காகவாச்சும் நீ விட்டு கொடுத்து போவல்ல, அதான் அப்படின்றாங்க. நீங்கள் 1000 தான் பண்ணாலும் சரி, நான் செய்யாத தப்புக்கு மன்னிப்பு மட்டும் கேட்கவே மாட்டேன். என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? என் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு மதி பிடிவாதமாக இருக்காங்க. மதி தங்கராஜ் சார்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வாயை மூட்டிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிற. சார் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் உங்ககிட்ட. மதி என்ன பண்ணிட்டுருக்க நீ, பார் தெரு முழுக்க எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, நீ எதுக்காக வெளியில் வந்து உட்காந்துட்ருக்க அப்படின்றாங்க. நான் ஒன்றும் சும்மா வந்து உட்காந்துட்டு இல்லையே, அவங்க தானே வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாங்க, அப்போது எல்லோரும் பார்க்கட்டுமே, என்ன நான் ஏதாச்சும் தப்பு பண்ணனா, நடக்கிறது என்னன்னு அவங்களுக்கும் தெரியட்டுமே, இவங்களை பற்றி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் யார் தப்பு பண்ணியிருப்பான் யார் கரெக்டாக இருப்பான்னு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கவும், மதி விடு மதி இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாதான் மலர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வெளியே சத்தம் கேட்ட உடனே தங்கராஜ் வந்திருக்கிறாருன்னு அடுத்து பாக்கியராஜ் அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே வெளியே வராங்க. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள வெளியவே நின்றுட்டுருக்கீங்க, உள்ளே வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு மதி கூப்பிடுறாங்க. என்னம்மா பெரியவங்களை எப்படி கூப்பிட்டுருக்க அப்படின்றாங்க. இந்த வீட்டோடைய மாப்பிள்ளை அவர் வந்திருக்காருன்னு மட்டும் அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து கூப்பிடுறீங்களே, இங்கே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு என் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி ஏற்கனவே வர சொன்னீங்க, அவங்க நீங்கள் கூப்பிட்றீங்கன்றதுக்காக அடுத்த நிமிஷம் மரியாதைக்காக இங்கே வந்து நின்னாங்க, அவங்களுக்காக ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் மரியாதை கொடுத்துருக்கீங்களா? இப்போ கூட உங்கள் கண் எதிர்க்கில் தான் எங்கள் அப்பா அம்மா நின்றுட்டுருக்காங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க, உள்ளே வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுறீங்களா? அவங்கள சம்மந்தின்னு சொல்லி கூப்பிடுறீங்களா? அவங்களுக்கான மரியாதையை கொடுக்குறீங்களா நீங்கன்னு மதி கோவப்பட பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னுமோ, மதி அதை நாங்களே பெருசாக எடுத்துக்கல, நீ ஏன் தப்பாக நினச்சிக்கிற மதி அப்படின்றாங்க. அம்மா இப்படி நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறதுனால தான் உங்களுக்கு எந்த ஒரு மரியாதையுமே அவங்க கொடுக்காம இப்படியெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போன்னா அவங்க சொல்லத்தெல்லாம் கேட்டு இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டா என்னோட நிலமை என்னன்றது நீங்கள் 2 பேரும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மதி அவங்க அப்பா அம்மாவுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிடுறாங்க. அதை அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. மதி சரிதான் மதி நீ சொல்கிறதெல்லாம், ஆனால் அதுக்காக சின்ன சின்ன விஷயங்களில் விட்டு கொடுத்து நீ போகலாம்ல அப்படின்னும், நான் ஒன்றும் விட்டு கொடுக்காமலாம் இல்லைம்மா, நான் செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லாத வார்த்தைகளெல்லாம் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இவங்க தப்பாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அப்போ அதுக்காக அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க முன்னாடியே மதி கேட்கவும், இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கே இது அதிர்ச்சியாக தான் இருக்குது. மதியை எவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறா, இப்படி சம்மந்தி முன்னாடியே இப்படி எல்லாம் பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு. அடுத்து அவங்களுடைய தங்கராஜ் அவரும் அப்படி தான் கேட்குறாரு. பார்த்தீங்களா தேவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்த 5 நிமிஷத்தில் சுரேஷ் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்போ அவங்களோட அத்தை இருந்துக்கிட்டு, பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு எப்படி பேசுகிறான்னு, நாங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? வீட்டோடைய மாமியார், வீட்டுக்கு பெரியவங்க, மருமக கிட்ட மன்னிப்பு கேட்கறதா? இந்த மாதிரி எங்கேயாச்சும் நடந்திருக்கா? இல்லை நீங்கள் உங்கள் மாமியார் கிட்ட இப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கீங்களா? இதுதான் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் அறிகுறி சொல்லி புத்திமதி சொன்ன லட்சணமா? ஒரு மாமியார் கிட்ட சாதாரணமான ஒரு விஷயத்துக்கு சாரிங்க அத்தை, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு உங்கள் பொண்ணு உள்ளே போகிறாளான்னு பார்த்தீங்களா? இப்படி வெளியே உட்காந்துக்கிட்டு எங்கள் குடும்ப மான மரியாதையை வாங்கிட்டு இருக்கா. அப்பா சாமி, மான மரியாதை வாங்கின வரைக்கும் போதும், எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு அவங்க அத்தை கூப்பிடுறாங்க. வாங்க மாப்பிள்ளன்னு. அதுக்கப்புறம் தனியாக ஃபெஸ்டில் அவரை 10 தடவையாச்சும் உள்ளே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. விடுங்கம்மா, கோவப்படாதீங்க அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லுவோம். எதடா விட சொல்கிற? எது கோவப்படாமல் விட சொல்கிற? பாத்தியா இதுக்கப்புறமும் எவ்வளோ திமிர் பேச்சு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, என்னம்மா உன்னால் ஒரு சாரி கேட்க முடியாதா? இதுக்காக இவ்வளோ பிரச்சனை வேணுமா அப்படின்னு தங்கராஜ் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன் அப்படின்னு மதி சொல்லிடுறாங்க. அடுத்து சுரேஷ் வராரு. என்ன நடந்துட்டுருக்குங்க? இவங்க எப்படி திரும்பவும் வந்தாங்க? இவரை யாரும் உள்ளே விட்டது அப்படின்றாங்க. உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் வாழ்ந்து குப்பை கொட்டின வரைக்கும் போதும், உங்கள் பொண்ணை தயவு செஞ்சு நீங்களே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. அவருடைய மாமா இருந்துக்கிட்டு, சுரேஷ் அவசரப்படாதன்றாங்க. மாமா, நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ வரைக்கும் நான் அமைதியாக இருக்கிறேன் மாமா. இவ செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியல மாமா. ஆஃபீஸ்லேயும் எனக்கு பயங்கர டென்ஷன். அந்த டென்ஷனில் இந்த வீட்டு பிரச்சனை வேறு. நான் எதை பாப்பா மாமா? இவளாச்சும் விட்டு கொடுத்து போகணும்ல. அதுவும் இல்லை, அம்மாவை அப்பாவை பற்றி இந்த வீட்டில் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அண்ணியும் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவங்களும் எதுவும் பேசாமல் இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. இவளுக்கு அப்படி போகிறதுல என்ன பிரச்சனை? சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கிக்கிட்டு, இல்லை மாமா இது ஆரம்பத்திலே சரி பண்ணணும், இல்லைன்னா போக போக இது வளர்ந்துக்கிட்டே போகும். என்னால் 2 சைடும் மத்தாலும் தட்டிட்டு இருக்க முடியாது. எனக்கு அம்மா எவ்வளோ முக்கியம்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்றாங்க. உங்கள் அம்மா எவ்வளோ உங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி சாரி கட்டின பொண்டாட்டியும் முக்கியம். அவள் பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்னு ஒரு செகண்ட் ஆச்சு யோசிக்கணும்னு மதி சொல்கிறாங்க. பொண்டாட்டியை நீ என்னைக்கு நடந்துட்டு இருந்திருக்கான்னு சுரேஷ் கேட்குறாரு. சுரேஷ், இதெல்லாம் இப்போ பேச வேண்டாம், மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு மதி சொல்லிட்டா. இப்போ என்ன பண்ணுறது? அதுக்காக தான் அவங்க அப்பா அம்மாவை திரும்ப நான் வர வச்சிருக்கேன்னு தங்கராஜ் சொல்கிறாரு. அதான் சொல்லிட்டேனே மாமா, அவங்க பொண்ணை அவங்களே கூட்டிகிட்டு போகட்டும் அப்படின்றாங்க. மதி, ஒரு சார் தானே மதி, கேள மதி, இந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு ப்ளீஸ் மதி, எங்களுக்காகன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மதி பிடிவாதம் பிடிச்சிட்டு முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கவும் ஆளாளுக்கு பேச அவருடைய அப்பாவுக்கு ப்ரெஷர் அதிகமாகி திரும்பவும் அவர் லேசாக நெஞ்சில் கை வைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு பெயின் சுருக்குன்னு வலிக்கிற மாதிரியே இருக்குது. இதை பார்த்த உடனே மதி பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் எல்லாருமே என்ன பண்ணுது தேவராஜ், ஏதாச்சும் பிரச்சனையா, வலி வர்ற மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு தங்கராஜ் கேட்டுட்டு இருக்கவும், நல்லா இருந்த மனுஷனை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரிலாம் நான் டென்ஷன் ஆக்கி பார்க்க வச்சுட்டு இப்போது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமான்னு நடிக்கிறீங்களா அப்படின்னு இங்கே மதி வந்து கேட்கவும், அப்போ நீ ஒரு சாரி கேட்டுட்டா பிரச்சனை எல்லாம் தானே முடிஞ்சு போயிடுமே, உன் அப்பாவும் டென்ஷன் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய அப்பாவுக்காக கடைசியாக வேறு வழியே இல்லாமல் மதி அவங்கக்கிட்ட சாரி கேட்குற நிலைமையாயிடுச்சு. சாரி அப்படின்றாங்க. இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன்னு சொல்லு மதின்னு அவங்க அம்மா சொல்லவும், இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு மதி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஏதோ போனால் போகுதுன்ற கடமைக்கு மதி சொல்கிறாங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், இதுக்கு மேலேயும் எதையும் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு இனி அப்பா அம்மாவை விட்டுடுங்க, இனி எப்பயுமே எந்த பிரச்சனைக்குமே அப்பா அம்மாவை கூப்பிடாதீங்க அப்படின்னு மதி சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் வாங்க போங்க வாங்க அப்படின்றாங்க. அதான் மதி சாரி கேட்டுட்டால, இனி இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்காது அத்தை, நான் சாரி கேட்க வச்சுட்டேன்ல, இந்த தங்கராஜன் நினச்சா எது நடக்காமல் போயிருக்கு. மாமா நீங்கள் இது இனிமே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, மதியோட வீக்னஸ் என்னன்றது இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனி நீங்கள் பயப்படவே வேண்டான்னு தங்கராஜ் சொல்கிறாரு. இதை கேட்ட மலர் தான் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது உண்மையிலே மதி பிளாக்மெயில் பண்ணி தான் மதி வாயால் ப்ரெஷர் பண்ணி சாரி கேட்க வச்சுருக்காரு அப்படின்றத மலர் புரிஞ்சுக்கிறாங்க. பாவம் மதி அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தங்கராஜ் வெளியில் வராரு. போலம்மா தேவராஜ், நானே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூட்டிகிட்டு போகிறாரு. மதி ரொம்ப கோவத்தோடு உள்ளே வராங்க. சுரேஷ் அதுக்கப்புறமா ரூம்குள்ளே போயிடுறாரு. அவங்க எல்லாருமே வந்த உடனே அடுத்தடுத்து அவங்க சாரி கேட்ட முடித்த அனைத்து நிமிஷம் இருந்த இடம் தெரியாமல் எல்லாரும் களைஞ்சு போயிடுறாங்க. பாக்கியராஜுக்கும் மலர் தான் பார்த்து கஷ்டமாக இருக்குது. அவங்க தான் வந்துட்டு மதிக்கிட்ட இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா மதி அப்படின்றாங்க. விடுங்க, எல்லாம் என் தலையெழுத்து, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு மதி வெளியவே உட்காந்துடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.